தற்போது நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு முதல் காரணமாக இருப்பது திரைப்படத்தில் வருகின்ற காட்சிகள். இரண்டாவது இந்த ஆண்ட்ராய்டு செல்போன். இந்த இரண்டும் தான் இளைய சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றது. அரசு இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த சென்சார் போர்டு இந்த மாதிரியான ஒரு வன்முறை காட்சிகள் வராத வகையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் அரசுக்கு. உளவு பார்ப்பது என்பது குற்றம். அப்படி யாராவது உளவு பார்த்தால் தக்க தண்டனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தக்காங்கு நாடி தலைசெல்லா வண்ணத்தால் ஒத்து அங்கு ஒருப்பது வேந்து. ஒரு குற்றத்தை செய்தவர் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத வகையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற எண்ணம் உதியாவண்ணம் செய்த குற்றத்திற்கேற்ப தண்டனை வழங்குவது அரசனுடைய கடமை. 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கும் கல்லியக்கம் கலைக்கப்படும். இந்த சவாலை ஏற்று அரசும் அரசியல் கட்சிகளும் வாதிட முன்வர வேண்டும் என்ற சவாலை 15 ஆண்டுகளாக முதலமைச்சருக்கோ மற்ற அமைச்சர்களுக்கோ மிடாஸ் கான்ஸ் போன்ற சாராய ஆணைகள் இருப்பதாக தெரியவில்லை. பிறகு இதற்காக இந்த அரசு கழுத்தடையை நீக்கி அறிவிக்க பயப்பட வேண்டும். இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என எதுவாக இருந்தாலும் இந்த அரசு கள் மீதான தடையை நீக்கி தவறை இழைத்துவிட்டது என்ற குற்றச்சாட்டை அரசின் மீது சுமத்தினால் சாட்டையை சுழற்றினால் அதை கல்லியக்கம் லாப கட்சியிலும் அம்மா ஆட்சியிலும் எனது ஆட்சியிலும் அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் கல்லியக்கம் சவால் விட்டு அசுமேத யாகங்களை நடத்தியது. யான குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு ரூ. 10 கோடி பரிசை பெற்றிருக்கலாமே. அப்போது நீங்கள் எந்த ஊருக்கு பொண்ணை பிடிய பார்க்கலாங்கன்னு போறாரு. நீ என்னதான் பண்றது? சும்மா நின்று பேசுறேன் நீங்க பேசுங்க. நாட்டில் மட்டும் இத்தகைய தடை இருக்கின்றது. இந்த தடை அரசியலமைப்பு சட்டத்திற்கும் உலகளாவிய நடைமுறைக்கும் எதிரானது. ஆகவேதான் நாங்கள் கள்ளுக்கு விடுதலை அரசுக்கும் முதுகெலும்பு இல்லை என்பது தெளிவாகின்றது. ஆகவே வரும் ஜனவரி 21ஆம் தேதி திட்டமிட்டபடி கள் இறக்கி சந்தைப்படுத்தப்படும். இதில் இயற்கை ஆர்வலர்களும்